வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான அரசாணை பத்தி தான். கிட்டத்தட்ட 10 வருஷமா நடந்த ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டெட் தேர்வு விஷயத்துல அரசாங்கம் கடைசியா என்னதான் முடிவெடுத்திருக்கு? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த முக்கியமான அரசாணை. இதுல டிசம்பர் 30, 2025ன்னு ஒரு தேதி இருக்கு பாருங்க. இந்த ஒரு தேதி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இது சும்மா ஒரு அறிவிப்பு இல்லைங்க. பல பேரோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான உத்தரவு. சரி, அப்போ நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன முடிவுக்கு வந்திருக்கு? அத முதல்ல தெளிவா பார்த்துருவோம். ஏதோ இதுதான் அந்த முக்கியமான தீர்ப்பு. அதாவது அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகள்ல ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்த டீச்சர்ஸ் கண்டிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் பாஸ் பண்ணியே ஆகணும். இனிமே இது கட்டாயம். இந்த ஒரு விஷயம் தான் 10 வருஷமா பெரிய விவாதமா இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த டெட் தேர்வுனா என்னன்னு சரியா தெரியலனா ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இது இந்தியா முழுக்கவும் டீச்சிங் குவாலிட்டியை ஒரே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு கொண்டு வந்த ஒரு ஸ்டாண்டர்டான தேர்வு. அதாவது ஒருத்தர் டீச்சரா அப்பாயிண்ட் ஆகணும்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றது ஒரு மினிமம் தகுதி, அவ்வளவுதான். ஓகே, இப்போ முடிவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வரிய சட்டமாக்குறதுக்கு ஏன் 10 வருஷத்துக்கு மேலாச்சு? அப்படி என்ன நடந்தது? இந்த முடிவுக்கு பின்னால இருக்கிற அந்த நீண்ட சிக்கலான கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த முழு பிரச்சனைக்குமே ஆரம்ப புள்ளி 2009ல வந்த கல்வி உரிமை சட்டம் தான். அப்புறம் பாருங்க, 2011ல தமிழ்நாட்டுல டிஇடியை கட்டாயமாக்குனாங்க. அப்போதான் அசல் சட்ட போராட்டமே ஆரம்பிச்சது. இங்க நீங்க பார்க்கலாம், 2016ல ஆரம்பிச்ச வழக்குகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா பல கட்டங்களை கடந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கடைசியா 2025ல தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு மரத்தான் சட்ட போராட்டம் மாதிரி தான். சரி, இப்போ இந்த விவாதத்தையே தீர்மானிச்ச சில முக்கியமான வழக்குகள், அதுல வைக்கப்பட்ட வாதங்கள் என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த கேஸ் நம்பர்ஸ் எல்லாம் சும்மா நம்பர்ஸ் கிடையாதுங்க. இதுல ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய சட்ட போராட்டத்தோட ஒவ்வொரு சாப்டர். ஹைகோர்ட் அப்பீல்ஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல போடுற ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் வரைக்கும் சட்டத்தோட எல்லா லெவல்லையும் இந்த விஷயம் அலசி ஆராயப்பட்டிருக்கு. இதுவே இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸானதுன்னு நமக்கு காட்டுது. இவ்வளவு கேஸ், இத்தனை வருஷம், ஆனா இது எல்லாத்துக்கும் மையமா இருந்த அந்த அடிப்படை கருத்து வேறுபாடு தான் என்ன? ரெண்டு தரப்பும் எதுக்காக இவ்ளோ தீவிரமா மோதுனாங்க? இந்த பிரச்சனையோட மையமே இதுதாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்லிச்ச, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தரமான கல்வி கிடைக்கணும், அதுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பா டெட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், எங்க ஸ்கூல்ஸை நாங்களே நிர்வகிக்கிறதுக்கு எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்துருக்கு, அதுல நீங்க தலையிடக்கூடாது, டெட் கட்டாயங்கிறது எங்க உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு வாதிட்டாங்க. இந்த ரெண்டு வாதங்களுக்கும் நடுவில் நடந்த மோதல் தான் இந்த 10 வருஷ போராட்டம். சரி, இத்தனை வருஷம் சட்ட போராட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இறுதி தீர்ப்பால நிஜத்துல யார் பாதிக்கப்படுறாங்க? இதோட உண்மையான தாக்கம் என்ன? இந்த நம்பரை பாருங்க, 470. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. 470 டீச்சர்ஸோட வாழ்க்கை, அவங்களோட வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு உத்தரவு நேரடியா இத்தனை பேரோட அப்பாயின்மெண்ட்டையும் பாதிக்குது. இந்த அரசாணைப்படி பாதிக்கப்பட்ட 470 டீச்சர்ஸை 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒரு குரூப்ல 154 பேர், இன்னொரு குரூப்ல 316 பேர். இவங்க எல்லாரும் வேற வேற வழக்குகள்ல சிக்கி அவங்களோட வேலை என்ன ஆகுமோன்னு ஒரு இறுதி முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு உத்தரவு அவங்க எல்லாரோட எதிர்காலத்தையும் தீர்மானிச்சிருக்கு. சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஜான்வரி 13, 2023 இந்த தேதியை ஒரு கட் ஆஃப் தேதியா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தேதிக்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்த டீச்சர்ஸ் அவங்க வேலையை ரெகுலரைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா டெட் தேர்வுல பாஸ் பண்ணியே ஆகணும். சுருக்கமா சொல்ல போனா இந்த உத்தரவோட ஒரே நோக்கம் இத்தனை வருஷமா இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான். இனிமே சிறுபான்மை பள்ளிகள்ல டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் விஷயத்துல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான ரூல் புக் மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த உத்தரவு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு பக்கம் கல்விக்கான உரிமை, இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருக்கான உரிமை, இதுக்கு நடுவுல நடக்கிற இந்த பெரிய விவாதத்துக்கு இது ஒரு நிரந்தரமான முழுமையான முற்றுப்புள்ளியா இருக்குமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.